ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். மக்காச்சோளத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா ஒரு வாரம் கூட வாங்குறத நிறுத்த மாட்டீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மக்காச்சோளம் அப்படிங்கிறது உலக அளவில் ரொம்ப பிரபலமான தானியங்களில் ஒன்றாக இருக்கு. இது மெக்சிகோவில் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்காச்சோளத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கலோரிகள், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், நல்ல கொழுப்பு, விட்டமின்கள், அதாவது விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் இ, தாது உப்புக்களை பொறுத்த வரைக்கும் மெக்னீஷியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, துத்தநாகம், மாங்கனீசு, இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இவ்வளவு சத்துக்கள் இந்த மக்காச்சோளத்தில் நிறைஞ்சிருக்கு. இயற்கையாகவே குளுட்டன் இல்லாதது இந்த மக்காச்சோளம். இதனால குளுட்டன் ஒவ்வாமை இருக்கிறவங்க கூட இந்த மக்காச்சோளத்தை சாப்பிடலாம். சரி வாங்க, மக்காச்சோளம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மக்காச்சோளம் அப்படிங்கிறது குறைந்த கலோரி கொண்ட உணவாகவும் நார்ச்சத்து நிறைந்த உணவாகவும் இருக்கு. இது ரொம்ப நேரத்துக்கு பசியை கட்டுப்படுத்த உதவுது. 95 கலோரிகளும் 3.6 கிராம் நார்ச்சத்தையும் இந்த மக்காச்சோளம் நமக்கு கொடுக்குது. அதாவது நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் டெய்லிக்கு 1 கப் மக்காச்சோளத்தை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக மக்காச்சோளத்தை சிற்றுண்டியாக எடுத்துகிட்டு வர்றப்ப உடல் எடை கணிசமாக குறையிறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். இதய ஆரோக்கியத்துக்கு மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீஷியம், கரையக்கூடிய நார்ச்சத்து, இதெல்லாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. பொட்டாசியம் இருக்குல்ல, இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. மெக்னீஷியம் மாரடைப்பு, பக்கவாத ஆபத்தை குறைக்குது. கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது. இதனால இதய நோய் ஆபத்து வருவதற்கு குறைச்சிக்கலாம். 2018ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் ஒரு வாரத்துக்கு ஒரு மக்காச்சோளம் சாப்பிட்றவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு, அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைஞ்சிருப்பதா கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்களோட ஆரோக்கியத்துக்கு மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய லுட்டின், ஜியாக்சாந்தின், இது மாதிரியான கரோட்டினாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. இது மாக்குலர் டீஜென்ரேஷன், கண்புரை, அதாவது கேட்ராக்ட், இது மாதிரியான நோய்களோட அபாயத்தை குறைக்குது. மக்காச்சோளத்தில் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிக அளவில் இருக்கிறதுனால மக்காச்சோளத்தை நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண்ணை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, எதிர்ப்பு ஸ்டார்ச், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. இது குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு உணவாக இருக்கிறதுனால மெதுவாக செரிக்க ஆரம்பிக்கும். இதனால இரத்த சர்க்கரையில் திடீர்னு உயர்வு ஏற்படுறதை தடுக்கலாம். இருந்தாலும் மக்காச்சோளத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு அளவோடு சாப்பிட்டுட்டு வளமோடு வாழுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய ஃபெருலிக் அமிலம், அந்தோசைனின், கியூவர்சிடின், இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து புற்றுநோய், இதய நோய், அல்சைமர், இது மாதிரியான நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. செரிமான ஆரோக்கியத்துக்கு மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, குறிப்பாக கரையாத நார்ச்சத்து, மலச்சிக்கலை தடுக்க உதவுது. இது மலத்தோட அளவை அதிகரித்து செரிமான மண்டலத்தில் எளிதாக நகர செய்து மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஸ்டார்ச், அதாவது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்குல்ல, அது ஒரு ப்ரீபயாட்டிக்காக செயல்படுது. இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது. 47,000 ஆண்களிடம் நடத்தப்பட்ட 18 ஆண்டு ஆய்வில் வாரத்துக்கு 2 முறை இந்த மக்காச்சோளத்தை சாப்பிட்றவங்களுக்கு டைவர்டிகுலர் நோய், அதாவது டைவர்டிகுலர் டிசீஸ் ஏற்படுறதுக்கான ஆபத்து குறைவாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த வீடியோவில் மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இனி வாரத்தில் ஒரு முறையாவது மக்காச்சோளத்தை வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.